நீங்க போன் ஸ்டக் ஆச்சுன்னு ஈவி பில் கட்ட சொன்ன, நீ கட்டல இன்னும். அச்சோ மறந்துட்டேன்பா. என்ன இரு என்ன சொல்ல போற? ஈவி பில் கட்டுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். சைட்டே உள்ள போகாது, பிஸியா இருக்கும். முடியலன்னா ஆஃபீஸில் போய் தான் கட்டணும். யாரும் அலையிறது? அதான் இழிச்சவன் நான் ஒருத்தருக்குன்னு அலையிறதுக்கு எல்லாம் தான் காரணம். பிரச்சனை எல்லாம் முதல்ல கத்தாத, என்ன நிதானிச்சு நான் சொல்றபடி கேட்டு நட. அதுதானே மனசாட்சின்னு ஒருத்தன் உனக்குள்ள இருக்கேன். பேசு. இதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்குமா? இதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த டைம்ல நமக்கு மனசாட்சின்னு ஒண்ணு நமக்குள்ள வந்து நம்ம சண்டையை போடாம இருப்போமா? சித்தப்பாட்டியை கேட்போம். இப்ப இதுக்கு பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். சித்தப்பா ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். வாங்க உங்ககிட்ட ஒரு டிஸ்கஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விளாக். பார்த்தீங்கன்னா நம்ம 40+ ஷார்ட்ஸ் வந்து எல்லாருமே பார்க்குறீங்க, சூப்பராக இருக்குது எல்லாமே சொல்கிறீங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பசங்க எங்கள் ஷார்ட்ஸை பார்த்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அது வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, அதையே ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே, அகிலாவோட அக்கா பையன் ரேவந்த்னு. இவன் இது வந்து உனக்கு 2வது விளாக்கடா. ஏற்கனவே ஒரு தடவை ஒரு விளாகில் வந்திருக்கான், லாங்கேவோ வந்திருக்கான். 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கான். சேனல் ஆரம்பித்த புதுசில் வந்து நான் முடிஞ்சால் வந்து அந்த வீடியோட லிங்க் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து அவனோட ஒய்ஃபு. 2 பேருக்கும் இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் முடிஞ்சுது. ஸோ இவங்க வந்து ஷார்ட்ஸை வந்து பார்த்துட்டு சில விஷயங்கள்லாம் எங்களோட டிஸ்கஸ் பண்ணாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தாலும் அதே ஒரு விளாகாக அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ சொல்லுங்கள், என்ன டவுட்ஸ்? ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். 40+ இந்த இபி பில் கட்டுற போது மனசாட்சி அதெல்லாம் வரும்ல, அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கும்போதே ஹரிணிக்கு வந்து ஒரு டவுட்டுன்னு இல்லை, அதாவது இது எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு ஒரு வேலையை வந்து இப்போ நீங்கள் ஒரு ரீல் பண்ணுறீங்கன்னா அதில் நாங்கள் 2 பேரையுமே நான் எங்களை வச்சு பார்த்தேன்னா, இவனை நான் இபி பில் கட்ட சொல்கிறேன் அப்படின்னா அதை மறந்துட்டான்னா எனக்கு டக்குன்னு அந்த இடத்துல கோவம் தான் வருது. இவனுக்கு நம்ம ஒரு வேலை கொடுத்தோமே, இல்லை இவனோட வேலை தானே அது, இவன் பண்ணலை அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கடுத்து எனக்கு வந்து அது இன்னொரு பேர்டனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை ஏன் இதை கூட உன்னால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி திருப்பி கேள்வி தான் கேட்க தோணுது தவிர அந்த டைம்ல என்னோட மனசாட்சியா வந்து உள்ள போய் அனலைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு தோண மாட்டேங்குது. இதுல என்னன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப டக்குன்னு நம்ம மனசு என்ன இயற்கையாக சொல்கிறேன், நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன நடக்கலை, அவங்க தான் காரணம் அப்படின்னு தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து இந்த தப்புக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் காரணமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்மளால் யோசிக்கவே முடியாது. வயசு பெருசாக வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மட்டும் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அப்படி பண்ணலை, இது வேறு காரணம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஜென்ரலாக ஒரு மனித இயல்பு, அதுதான் காரணம், நீ சொல்கிறதுக்கு காரணம். சரி, அதுவே இருக்கட்டும். எனக்கு ஒரு இடத்துல இப்போ உண்மையிலே எனக்கு வந்து ஒரு கேள்வி உன்கிட்ட கேட்க தோணுது. நான் உன்னை ரொம்ப நான் என்னோட குழந்தையிலேருந்தே உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு என்ன டவுட்டுனா, இப்போ எனக்கு 26 வயசு ஆகுது. நீ உன்னோட 25-26 வயசுல இவ்வளோ பக்குவமாக இருந்தியா, இல்லை உனக்கு இப்போதான் அந்த பக்கம் வந்து கல்யாணம் புதுசில் கேட்குறேன்? கண்டிப்பாக கிடையாது. கல்யாணம் புதுசில் பயங்கர இதே மாதிரி தான். ஏதாவது நீ இப்போ சொன்னில்ல அந்த மாதிரி டக்குன்னு கண்டிப்பாக அப்படி தான் எனக்கு அப்படி தான் இருந்தது, சித்திக்கும் அப்படி தான் இருந்தது. ஓவர் தி பீரியடில் தான் இதெல்லாம் அப்படியே எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, இல்லை நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணிடலாம் அந்த இடத்துல, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் நம்மளுக்கு கிடச்சிது. அதான் இப்போ கண்டிப்பாக வந்து உங்கள் ஏஜில் இருக்கிறப்ப நாங்கள் சண்டை போட்டிருக்கோம், இதை விட கூடுதலாக கூட போட்டிருக்கோன்னு வச்சுங்களேன். அது ஓவர் தி பீரியடில் அப்படியே மாறி வர்றது தான். முதல்ல நாங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த ஆர்த்தி கேஃபே சேனல் வந்து என்கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி என்னோட சித்தப்பாவோட சேனல் ஃபுட் vlogs இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி டே இன் லைஃப், ஃபுட், இந்த 45 மினிட்ஸ் குக்கிங், ஒர்க்கிங் விமன் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க போடும்போது திடீர்னு எப்படி வந்து இந்த 40+ அப்படிங்கிற ஒரு ஐடியா நியூவாக தோணுச்சு உங்களுக்கு? புதுசு அப்படின்னு இல்லை. இப்போது நம்ம சேனல் ஆரம்பிச்சதே வந்து ஒரு ஃபுட் சேனல் ஆரம்பித்ததே வந்து ஒரு சடனாக ஆரம்பித்தது தான். இதை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம், ஒரு கேசரி ஒன்று பண்ணுறதை பற்றி தான் ஆரம்பித்தோம். இதை ஏன் நம்ம வந்து அப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். நான் முடிஞ்ச அந்த வீடியோ லிங்கையும் கீழே போடுறேன் பாருங்கள், வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ அது. ஆமாம், சித்தி வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து நான் கூட சித்திட்ட இது முன்னாடி கேட்டபோது அவங்க வந்து இல்லை எனக்கு சமைக்கிறது பிடிக்கும், சித்தப்பாக்கு வந்து இந்த ஷூட்டிங் அதுலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவர் ஜென்ரலாகவே இந்த படம் நடிக்கிறது இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். ஆமாம், சரி 2 பேரும் வந்து அவங்கவுங்களுடைய வேலைகளை தவிர இது ஒரு ஹாபி மாதிரி
மாதிரி எடுத்து பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சது ஆர்த்தி கஃபே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஏதோ ஒரு சண்டையில் தான்டா, அது ஏதோ ஒரு சண்டை சும்மா பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு இருக்கும்ல, நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கும். இது நம்மளுக்கு இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தெரியுது இத்தனை வருஷம் கழிச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு எழுத்து வடிவமாகவோ ஏதோ ஒன்று போட்டாங்க, அது அந்தளவுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து அதை ரியல் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு தெரில. ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்து ஒரு மீடியா இருக்குது, ஒரு விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு மீடியா இருக்குது. இதையே நம்ம வந்து அப்படி ஒரு ரீக்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணது. இந்த மார்ச்சில் தான் ஆரம்பிச்சது. ஆமாம்மா, மார்ச் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. கரெக்டாக எங்கள் கல்யாணம் முடிச்சு அடுத்த மாதம். ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ போட்ட ஒரு 70+ இருக்கும்னு நினைக்கிறேன். 60+ 70+ அத்தனையுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான்டா. நீ சொன்ன மாதிரி அத்தனையுமே எல்லாமே நடந்த சண்டை தான். அடி ரொம்ப பலமோ. ஆமாம், ஈவன் இந்த இபி கூட நடந்தது தான். ஆமாம், இது வந்து எல்லார் வீட்லேயும் டெய்லி நடக்கிறது தான். டே டு டே நம்ம எல்லாரும் அப்படியே சண்டையை போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கிற ஒரு சாதாரணமான விஷயங்கள் தான் இதெல்லாம். அதை எடுத்து இதை நம்ம இப்படி சால்வ் பண்ணியிருக்கலாமே, இதை இப்படி பேசுறதுக்கு பதிலாக அப்படி பேசியிருந்தா இந்த மாதிரி ஒரு சண்டைக்கான ஒரு வாய்ப்பே வந்திருக்காதே அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வீடியோஸில் தோண வைக்குது. ஆனாலும் இப்படி நம்ம எல்லா டைம்லையுமே எப்படி வந்து ஒரு பார்ட்னர் கிட்ட வந்து ப்ளீஸிங்காகவே இருக்க முடியும்? நம்ம ஒரு சில இப்போ 2 பேருமே வேலைக்கு போயிட்டு வரோம், 2 பேருக்குமே வந்து ஒரு பிஸி ஸ்கெடியூல் இருக்குது. ஒரு நாளில் ஏதாவது ஒரு டைமில் வந்து அந்த ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆக தானே ஆகும், ஒரு கோவம்னு ஒன்று வரதானே வரும். கண்டிப்பாக நான் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பீரியடில் வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். அது போக இப்போது நம்ம பார்ட்னரை வந்து அவங்களோட குறை நிறையோடு தான் அப்படி நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ உனக்கு ஒரு குணதிசயம் இருக்குது, இந்த விஷயம் பண்ணால் நீ இப்படி தான் பேசுவ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பீரியடில். அது மாதிரி வயசு அவன் அப்படி பண்ணால் இப்படி தான் பேசுவான்னு தெரிஞ்சிருக்கும். தெரியுதுல்ல, அதை நம்ம அந்த குறை நிறையோடு தான் ஏற்றுக்கிறோம். அதை வந்து சீர்தூக்கி பார்த்தேன்னு வச்சுக்கேன், அதை வந்து முன்னிலைப்படுத்தி பார்த்தேன்னு வச்சுக்கேன், எந்த விஷயம் எதுவுமே தெரியாது. இவன் இப்படி தான் இப்படிதான் அப்படின்ட்டு இந்த ஒரு ஃபேக்ட் அந்த டைம்ல வந்து தோண மாட்டேங்குது. அதுக்கப்புறமா நம்ம நிதானமா உட்கார்ந்து பார்த்தோம்னா ஒரு மணி நேரம் கழிச்சு அதை நம்ம யோசிக்கும் போது அது தெரியும். ஒரு மணி நேரம் இல்லடா, அதுக்கு தான் அந்த டைமே தேவைப்படும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கே என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எங்கள் 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகும்டா ஒருத்தன் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. அவ்வளோ டைம் வந்து கொடுத்தாதான் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஏன்னா நான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் அவ்வளோ டைம் வந்து தேவைப்படும் நம்மளை ரொம்ப எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே அவ்வளோ அப்படியே நேச்சுரலாக இருக்குது. ரொம்ப டெய்லி நடக்கிற விஷயங்கள் எப்படி, ஏன்னா அந்த இன்சிடென்ட்லாம் என்ன பேசினேன், எப்படி நாங்கள் ரியாக்ட் பண்ணோம், எல்லாமே நாங்கள் பேசின ஒரிஜினலான வார்த்தைகள் தான் அது. ஆமாம், இப்போ நம்ம வந்து இப்படி சொன்ன 2 நாள் கோவம் 3 நாள் கோவம் அதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ நான் என்ன போய் பேசுறது, நீ என்ன போய் பேசுறது. ஆனால் அந்த விஷயம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமா தான் இருந்தது. ஆமாம், அந்த ஈகோன்னு சொல்கிறோம்ல, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது, அப்படிதான். அது நான் எதுக்கு இறங்கி போகணும், இல்லை நீ எதுக்கு இறங்கி அந்த மாதிரி. ஆனால் இப்போ பாரு, இப்போ நான் வந்து ஒன்றுமே பேசாமல் ஒரு நாள் இருந்தேன்னா அந்த ஒரு நாள் வேஸ்ட்டு. நம்ம ஏதோ பிளான் பண்ணிட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு. அந்த நிமிஷம் வந்து அதை மறந்துட்டு டக்குன்னு பேசணும்னு வச்சுக்கேன், யாராவது ஒரு ஆள் வந்து 2 பேரும் உடனே இறங்கி வந்துட மாட்டாங்க. நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு. ஆமாங்க நீங்கள் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அது கொஞ்சம் 2-3 தடவை சொல்ல வேண்டியிருக்கு. பட் நம்ம அதெல்லாம் அப்படியே ஷார்ட்ஸுங்க தான் உனக்கு 59 செகண்டில் சொல்ல வேண்டியதால நான் சட்டுன்னு அந்த முடிக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் கேள்வி கூட கேட்குறாங்க, எப்படி சார் சட்டுன்னு இப்போ கோவப்பட்டு உடனே மாறிடுறீங்க, அது எப்படி மாற முடியும் அப்படிங்கிறப்ப அந்த கருத்து தான் அந்த இடத்துல சொல்ல வர வழியா அந்த டைம் எடுத்து நம்ம பெருசாக வீடியோவாக காட்ட முடியாது அந்த இடத்துல. நான் இப்போ அடுத்து கேட்கலாம்னு நினச்சேன். இப்போ அந்த வீடியோவுக்கு 30 செகண்ட் நீங்கள் பண்ணுறீங்க, ஓகே. இப்போ ரியல் லைஃப்பில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நீ இப்போ சொன்ன கரெக்டு. 6 மணிக்கு ஆரம்பிக்கிற சண்டை உனக்கு கோவம் வருது, நான் 7 மணி 8 மணி ஆகுது, ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிருது அப்படிங்கிற கரெக்ட். என்னன்னா அப்படி இல்லைனாலுமே நீ திரும்ப போய் பேசணும். நீ அப்படிதான், அப்படி இல்லைனா நீ திரும்ப போய் பேசணும், அவன் பேசலாம். அது வந்து கண்டிப்பாக செட் ஆகிடும் ஒரு ஸ்டேஜில். சரி, இப்போ ஒரு ஆர்குமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்ட் ஆகிற ஆர்குமெண்ட்டை இப்போ உண்மையிலே நீ 40+ மாதிரி தான் முடிக்கிறியா, இல்லை இந்த 40+ இம்ப்ளிமெண்டேஷனை சித்தி பண்ணுறாளா? எனக்கு கொஞ்சம் புரியல, தெளிவாக. அதாவது இப்போ நீ வீடியோவில் பண்ணுறது வந்து அத்தனையும் 2 பேருமே பண்ணிக்கலான்னு கேட்குறேன். அது மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும்ல, 2 பேருமே தான் பண்ணுவோம். விட்டு கொடுத்து போகிறது தானே. ஏன்னா ஒருத்தரே விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது எல்லா நேரத்துலையுமே. அது அந்த வீடியோவோட ஃப்ளோ பற்றி பேசணும்னா அழகாக ஒரு சண்டை மாதிரி ஒன்று ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நீங்களோ இல்லை அவங்களோ வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி சமாதானப்படுத்துறீங்க. அந்த முடிகிற இடத்துல ஒரு பொம்மை வருது, அதுதான் ஹைலைட். அந்த பொம்மை எங்கேருந்து வந்து ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாணத்து டைம்ல இவங்க சென்னை வரும்போது அதுக்கு ஒரு கதை இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கல்யாணத்தில் வந்து
கல்யாணத்தில் என்கேஜ்மெண்ட்லேயே ஒரு பேனர் ஒன்று வச்சுருந்தாங்க. என்கேஜ்மெண்ட் ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. அந்த பேனரில் வந்து இவங்க 2 பேரோட மினியேச்சரை வந்து ஒரு அந்த கேரிகேச்சர் மாதிரி வச்சுருந்தாங்க. நான் வந்து இது சூப்பராக இருக்கே அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறப்ப நீ வந்து ஏதோ பொம்மை பார்த்த ஞாபகம், அதை வச்சு நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண சொன்னப்போ அப்போ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு செட்டு நாங்கள் வந்து வாங்கினோம். நாங்கள் வந்து இதெல்லாம் சொல்கிறது வந்து 40+ங்கிற கான்செப்ட் எடுக்கல இப்போ. ஸோ வீட்டுக்காக அது வந்து அந்த பொம்மையை வந்து ஒரு செட்டோ 2 செட்டோ வாங்கணும்னு நினைக்கிறேன். வாங்கினதுக்கப்புறம் அது இருந்தது. அப்புறம் இந்த கான்செப்ட் நீ சொல்கிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வீடியோஸ் எல்லாம் வந்து இந்த பொம்மையை வச்சு முடிக்கல. சம்வாட் ஏதோ அப்படி டக்குன்னு இப்போ சரிங்க நான் வந்து உணர்ந்துட்டேங்க அப்படி சொல்லிட்டு அப்படி முடிச்சா ஒரு மாதிரி இருக்கும்ல. அதனால் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு முடிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த திருமண வாழ்த்துக்களில் வர்ற அந்த அந்த ஒரு அழகாக வரும் அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஒரு இதமான கூடிய படங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்து ஏன் இந்த ட்ராயிங்ஸ் வைக்கக்கூடாதுன்னு வச்சதில் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் உன்ட்ட கேட்டேன், நீ வாங்கி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே சென்னையில் வந்து எங்கள் ரிலேஷன் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சீமாட்டி ஃபேன்சி நுங்கம்பாக்கம்ல நான் நிறையா கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருக்கேன். நான் அது வந்து இவங்க தான் எங்களுக்காக எல்லாத்தையும் வாங்கி அங்கேருந்து அனுப்புறது. ஸோ அந்த பொம்மைக்கு நீங்களாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு தான் சொல்லலாம். இவங்க தான் அந்த பொம்மையே எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துறது. 40+ல எங்களுடைய ஒரு 0.001% கான்ட்ரிபியூஷன் வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கு. ஒரு கான்ட்ரவர்சியில் ஆரம்பிச்சு ஒரு ப்ளீஸிங்காக ஒரு எண்டில் முடிக்கிற மாதிரி ரொம்ப அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஷார்ட்ஸே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து இது ஆரம்பிக்கிறப்ப டார்கெட்டட் ஆடியன்ஸ் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணது 40+ல உள்ள எங்களை மாதிரி ஆட்களை தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஆக்சுவலி அவங்க தான் அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் வந்து உங்களை மாதிரி 20+ல 25+ல 30+ல இருக்கிறவங்க தான் அது சொல்கிறாங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஆரம்பிக்கிறப்ப நான் அந்த கான்செப்டில் ஆரம்பிக்கல. நம்ம ஏஜ் உள்ள குரூப்புகளுக்கு நம்ம இதை பண்ணுவோம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி இந்த வீடியோஸ் நம்ம பார்க்கல. அது ஏன்னா ஃபாஸ்ட்டாக இன்னைக்கு வந்து தீஸ் ஏஜ் குரூப்ஸ் ஆர் கெட்டிங் மேரிட், அந்த ஒரு ரீசன்னால இப்படி வாழலாம் ஆசையாக இருக்குது இப்படி வாழ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த கான்செப்ட் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பார்க்க ஆரம்பித்தப்போ எங்களுக்கு அப்படி இருந்தது, இவங்கள மாதிரி நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இது விட்டு கொடுத்து போகிறாங்களே, நம்மளும் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை எப்பயாவது வரும்போது இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை தான் பண்ணுறோம். ஆமாம், கண்டிப்பாக வரும்டாது ப்ராக்டிஸில். ஏன்னா இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம். அந்த இன்டென்ஷன் வரணுங்கிறது தான் முக்கியம் அந்த இடத்துல. அதுக்காக தான் நம்ம இந்த கான்செப்டை சொல்கிறோம். இதில் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தேவையில்லாமல் காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த டேவே வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் நீங்கள் இன்னும் வேறு என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நீங்கள் பாசிட்டிவாக சில விஷயங்கள் சொல்கிறீங்க, வெளியிலேருந்து வர கமெண்ட் பண்ணுறவங்கள்ட்ட நான் வந்து கேட்கலாம், பட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்க முடியாது, நம்ம சுற்றி இருக்கவங்கள கேட்க முடியும். வேறு ஏதாவது இதில் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி விஷயங்களை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எனக்கு ஒன்று தோணுது. இப்போ ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு தோணுச்சு, சித்தி நீ ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துருக்கே, நீ இதை வந்து எப்படி பார்க்குற? அதாவது இப்போ நான் சித்தப்பா கிட்ட கேட்டால் கேள்வி அதே மாதிரி தான் நான் உங்ககிட்டையும் கேட்க ஆசைப்பட்றேன். இப்போ டே டு டே உங்களுக்குள்ளே நீங்கள் ரீலில் பண்ணுறீங்க ஓகே, பட் ரியல் லைஃப்பில் வாட் டு யூ ஃபீல்? இது வந்து ஆஃப் த ஸ்கிரிப்ட் கேமரா இல்லாமல் இல்லைடா இந்த மாதிரி ஒன்று வரும், ஆனால் எனக்கு கூட சம்டைம்ஸ் வந்து அங்கே அந்த இடத்துல போட்டு பார்த்துரும், நான் வந்து சித்தப்பா திட்டுவேன் இல்லை சித்தப்பா என்ன திட்டுவார், அந்த மாதிரி ஏதாவது ஹர்ட் ஆகுமான்னு கேட்குறான். கரெக்டு. அதாவது சேம் தான். அதாவது எப்போ கல்யாணம் ஆன புதுசில் 2 பேருமே வேலைக்கு போகணும், பயங்கர ஹரிபரியில் கிளம்பணும் அப்படிங்கும்போது அந்த டைம் வந்து வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது அப்படிங்கிறத யோசிக்கவே முடியாது. ஆல் ஆஃப் அ சடன் கண்ணா பின்னாடி என்ன வேணாலும் வரும் வாயிலேருந்து. ஆனா அந்த அந்த வார்த்தைகளை கொட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்மளால அதை என்ன செய்ய முடியாது, அள்ளவே முடியாது. அதுக்கு அதனால 2 நாள் அவர் சொல்ற மாதிரி 2 நாள் 3 நாள் கூட சே இது வந்து நம்ம இப்படி ஒரு லைஃப் வந்து நமக்கு தேவையா அப்படின்லாம் கூட திங்க் பண்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். காலப்போக்குல போக போக அப்படியே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, அவர் சொல்ற மாதிரி அந்த கல்யாணம் ஆன புதுசுல இருக்கக்கூடிய அந்த டெம்பர் எல்லாம் இல்லாம அப்படியே குறைஞ்சு, இப்ப பெரியவங்க வீட்டுல இருக்கிற மாமனார் மாமியார் எங்க அம்மா அப்பா அவங்கெல்லாம் ரொம்ப உடம்பு முடியாத போது அவங்கள பார்க்கும் பொழுது அந்த பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டோமேட்டிக்கா லைட்டா அப்படியே வர ஆரம்பிச்சது. அப்படி வர ஆரம்பிக்கும் பொழுது இதுதானே கடைசியில வந்து இப்ப இவ்வளவு முடியாம போயிருக்காங்க அவங்க அப்படின்னு அதை அப்படி பார்க்கும்பொழுது ஆல் ஆஃப் அ சடன் நமக்கு வந்து திடீர்னு இப்போ நீ சொன்னாலே உனக்கு ஒரு ஐடியா வருதுன்னு அப்படியே மனசுல வந்து ஒரு சுருக்குன்னு ஒன்று பதியும். அப்படி அப்போ லைஃப்ங்கிறது இவ்வளவுதான். அப்ப இவ்வளவு நாள் வந்து சில விஷயங்கள் ஒண்ணுமே இல்லாத ஒரு உப்புபடாத விஷயத்துக்காக போய் கத்திருப்போம். ஒரு உப்புபடாத விஷயத்துக்காக வாழ்க்கையில ஒரு வாரம் 10 நாள் எல்லாம் வந்து திருப்பி அதை வந்து ஆரம்பிச்சு முடிஞ்சு போனதே திருப்பி ஆரம்பிச்சு இப்படி சொன்னில்ல நீ இப்படி சொன்னில்ல அப்போ உன் மனசுக்குள்ள தானே இருக்கு
அதுக்கு வந்து அதுக்கு ஆக்சுவலி இன்னொரு பொசிஷனஸும் ஒரு காரணமாக இருக்கும். அது வந்து நம்ம அதை ரெண்டையுமே தாண்டி வர்றதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. நீ என்ன சொல்கிறது, நீயே சொல்லிட்டில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அது ஒரு இன்செக்யூரிட்டி. ஆமாம், அதாவது இப்போது நம்ம வந்து ரொம்ப புரிஞ்சு பண்ணுறப்போ இதுவும் வரும், இதுவும் தலை தூக்கும். நீ இப்படி சொல்லிட்டீங்களா, மற்றவங்க சொல்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, நீ ஏன் இப்படி சொன்ன, என்னை பற்றி உனக்கு தெரியாதா அப்படிங்கிறது. அந்த ரொம்ப நம்ம க்ளோஸாக போகிறப்ப அதுவும் தலை தூக்கும். நீ வந்து ரெண்டையுமே நீ வந்து புரிஞ்சுக்கிறப்ப ரொம்ப க்ளோஸாக போறில்ல, அப்போ வந்து பொசசிவ்னஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ரெண்டையுமே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோம்னா அது பிரச்சனை இல்லை. இந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு இடத்துல ரிலேட் ஆகுது. என்னென்னா ஆஃப் லேட்டாக நான் ஒரு இடத்துல வந்து யோசித்தேன். இந்த மாதிரி வந்து ஒரு படத்தில் கூட வரும்ல, நாளை இருக்குமா இல்லையான்னு தெரியாது, நம்ம இன்றைக்கே என்ஜாய் பண்ணிக்கணும். என்ஜாய்லாம் ஒரு பக்கம், நாளைக்கு என்ன ஆக போகுதுங்கிறது இந்த மொமெண்ட்டில் நம்ம இப்படி தான் இருக்கணும். அன்னைக்கு சரி, யாருக்குமே அடுத்த நாள் என்ன ஆக போகுதுன்றது தெரியாது. இன்றைக்கி எவ்வளோ முடிஞ்சுதோ அவ்வளோ விட்டு கொடுத்துட்டு போ. யார்கிட்ட விட்டு கொடுக்க போகிற, பார்ட்னர் கிட்ட தானே விட்டு கொடுக்குற. ஸோ அதை அப்படியே அந்த இடத்துலயே அதை விட்டுட்டு போயிட்டானா அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும்ல. அடுத்தடுத்தது வந்து சந்தோஷமாக கண்டினியூ பண்ணி. அதாவது இப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ இவங்க 2 பேருமே லவ் மேரேஜ் தான். ஆக்சுவலாக லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கும் ஏன் இந்த மாதிரி சில நேரங்களில் வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு நிறையா வந்து மெயிலெலாம் பண்ணுவாங்க. அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அந்த என்னுடைய கருத்தை நான் அதில் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்ம வந்து லவ் பண்ணும் பொழுது மேக்ஸிமம் மிஞ்சி போனால் ஒரு 1 hour 2 hours 3 hours ஒன்றா இருந்திருப்போம். அப்போ ஒன்றை வந்து இவன் பார்க்க வரும்போது எப்படி வந்திருப்பான், நீட்டாக குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பாடி ஸ்ப்ரேலாம் போட்டுட்டு நம்ம வந்து பக்கத்தில் வரும்பொழுது அந்த வேர்வை ஸ்மெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். பட் இதே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான், இதே மாதிரி தான் எல்லா விஷயமுமே. பட் 24/7 365 days நம்ம ஒன்றா இருக்கும்பொழுது தான் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இது என்னதான் வெளியில் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாலும் ஒரிஜினாலிட்டி என்ன அப்படிங்கிறத அப்போ தான் நம்மளால வந்து உணர. ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம அதை ஒருத்தரை ப்ளீஸ் பண்ணுற மாதிரியே நம்மளோட ஹேபிட்ஸை வந்து மாற்றிக்க முடியாது. இன்னொன்று இப்போ இது பார்க்குறவங்களுக்கு வந்து இது ரொம்ப என்ன சாதாரண இந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இதெல்லாம் தான் இந்த சின்ன விஷயங்களில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாகிறப்போ தான் பெரிய விஷயங்கள் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாத முடியும். ரொம்ப முக்கியமான என்ன கேட்டால் எல்லாமே வந்து அப்படிதான், எல்லாமே ஆக்சுவலாக சின்ன விஷயம்தான். அதை நம்ம எடுத்துக்கிறத போல தான் பின்னாடி அது பெருசாக சிறுசாவே இருக்கான்றது. இப்போ நீ இப்போ கேட்டல சித்தப்பாட்ட, நீ காலம்புறம் இப்படிலாம் ரொம்ப அவசரமா நம்ம கிளம்பும்போது அந்த நேரத்துல மனசாட்சி எல்லாம் வருமா? அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, லேட்டாக வரும் மனசாட்சி. உங்களுக்கு அந்த டயத்துல வந்து என்ன சொல்றது, என்ன ஏன் இப்படி கோவம் வருது அப்படின்னு ஒரு ஏதாவது சொல்ல போறோமோ அப்படின்னு நினைச்சா தயவு செய்து பேசாதீங்க. மனசாட்சி அந்த இடத்துல வேண்டாம். அந்த நேரத்துல வந்து பேச்சையே கட் பண்ணிடுங்க, அப்படியே டக்குன்னு கிளம்பிடுங்க. அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா இவன் சொன்ன மாதிரி ஒரு லைட்டா அப்படியே வேலை வந்து கொஞ்சம் குறைஞ்சு நீங்க ரிலாக்ஸா ஆகும்போது அவன் மனசு வந்து அசைப்பட ஆரம்பிக்கும். இன்னைக்கு என்ன நடந்தது, நம்ம அப்படி பண்ணது சரியா தப்பா அப்படிங்கும் போது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா மனசாட்சி வெளில வந்துடும். அந்த டைம்ல வராது, கொஞ்ச நேரம் கழிச்சு வருதுன்னா அப்ப நீங்க அதை அப்படியே ஆற போட்டுருணும். என்ஜாய் பண்ணி வாழணும், அவ்வளோதான். நம்ம வாழறதுக்கு தானே 2 பேரும் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அல்டிமேட்டா எதுக்கு, அதுக்கு தான் ஒருத்தர் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம. இது நீ சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் பண்ணுறப்போ எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இப்போ நாங்கள்லாம் பண்ணுறோம் அந்த விஷயத்தை, அந்த 40+. இப்பயும் சில விஷயங்கள் வந்து கோவங்கள் வரும், டக்குன்னு வரும். வர்றப்போ வந்து இப்போ எனக்கு என்னோட அனுபவத்தில் நான் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். அதே சமயத்தில் அடா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதும் எனக்கு தாட் உள்ள போகுது. 100% சண்டே வராது அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. கருத்து முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். ஆமா, தலை சாயற வரைக்கும் இருந்துட்டேதான் இருக்கும். அதுக்காக நம்மள மாத்திக்கிறது அப்படிங்கறதுங்கிறதுலாம் முடியாது. அந்த கருத்து முரணோட, அந்த கருத்து வேறுபாடுகளோட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அந்த கருத்தை வந்து மதிக்கணும், அதை ஏத்துக்கணும்னு நான் சொல்ல வரல. ஓகே, அது உன்னுடைய, நீ உனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு அது பிடிக்கல, பரவாயில்ல, உன்னே எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நம்ம இதை கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியது. அக்செப்ட் ஈச் அதர் கம்ப்ளீட்லி. ஸோ நாங்கள் வந்து இதுதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது நல்ல விஷயமா இருக்கே, இதை நம்ம வந்து ஏன் வந்து நம்ம மக்கள் கூட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதால தான் இந்த வீடியோ பண்ணோம். ஹோப் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஒண்ணு மட்டும் இவங்க கேட்கும் போது, அதாவது எப்ப பார்த்தாலுமே ஆண் தானே விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கு, ஏன் இந்த பெண்ணையும் நீங்க காமிக்க மாட்டேங்கிறீங்கிற அதை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து கேமரா முன்னாடி வரது கிடையாது. அப்போ என்னோட எக்ஸ்பிரஷன் எப்படி உங்களுக்கு காமிக்க முடியும்? என்னுடைய வார்த்தை, என்னுடைய குரல், அதில் இருக்கக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்களை மட்டும்தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய
என் முகத்தை காமிச்சா மட்டும்தான் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு. இது ஆக்சுவலி ரெண்டாவது ரீசன். நான் ஃபர்ஸ்ட் ரீசன் ஒன்று சொல்லியிருக்கேன், இவங்க சொல்கிறது வேலிடான ரீசன். நான் அப்போ அந்த Q&A சொல்கிறப்ப அதை சொல்லலை நான். ஆக்சுவலி அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஸோ அவங்களோட விருப்பம் இல்லை அப்படிங்கிறத நான் மதித்து அவங்கள நான் வந்து கம்பல் பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இவங்க சொல்கிறது இன்னொரு வேலிடான ரீசன். கண்டிப்பாக வந்து அதை எப்படி காட்ட முடியும்? அப்ப அவங்க வந்து ஒரு தப்பை உணர்றாங்க அப்படிங்கிறத இப்போ நான் வந்தால் தான் நான் காட்ட முடியும். பட் அவங்க அது நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் மேக்ஸிமம் வந்து அந்த ரியலைஸ் பண்ணுற அந்த கேரக்டராக நானே மாறிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா எப்பயுமே பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரிஜினலா வந்து ரியாலிட்டியில 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். பட் என்ன நான் வந்து அதை வெளியில ஷோ ஆஃப் பண்ண முடியாது என்னால. அது அவர் சொல்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க சுதந்திரம் அப்படின்னு சொல்றீங்க. அவர் என் கருத்தை மதிக்கிறது தான் சுதந்திரம் அந்த இடத்துல. எனக்கு வந்து என்னோட பிரின்சிபல், நான் எனக்கு கேமரா முன்னாடி வரதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு அது அவ்வளவா நான் விருப்பப்படலை அப்படிங்கும்போது அவர் என்னை கம்பலும் பண்ணுறது கிடையாது, அவர் வான்னு சொல்லவும் மாட்டார். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து சுதந்திரம். அது வந்து என்னோட பிரின்சிபலை வந்து அவர் மதிக்கிறாரு. ஸோ அதுதான் அந்த பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, 2 பேருக்குமே ஒரு அப்ளாஸ் சிட்டி. இல்லை, நான் ஆக்சுவலி 40+ பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன். 2 Q&A பண்ணிட்டேன், அப்புறம் நாங்கள் ஒரு வீடியோலையும் பண்ணுறோம். பட் இன்னும் நான் டீப்பாக பேசுகிறதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஊர்லேருந்து வந்து இது டிஸ்கஸ் பண்ணது எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஆக்சுவலி. ஏன்னா எங்களோட நினைச்சிட்டே இருப்போம் எப்படி பண்ண முடியுது. நான் எப்படியுமே உங்ககிட்ட ஒரு 4 மாசத்துக்கு ஒரு மாசத்துல 4 வாட்டியாவது உங்ககிட்ட ஃபோன்ல பேசிடுவேன் 2 பேர்ட்டையுமே. அப்ப பேசும்போதெல்லாம் உங்க 2 பேர்ட்டையுமே நான் சொல்றேன், ஆரம்பிக்கிற முதல் வார்த்தை ஹலோ இல்ல, சூப்பரா இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ எங்க 2 பேருக்குலாம் டெய்லி ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரொட்டீன் வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷம் சாப்பிட்டு எல்லாம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்து தூங்க போறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி 40+ பார்த்துட்டு தான் தூங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா, இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்க, என்ன டிஃபரெண்டா போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்புறமா படுக்கலாம். நான் இன்னைக்கு பார்க்கலன்னா அவன் எனக்கு வெயிட் பண்ணுவா, 2 பேருக்கு சேர்ந்து பார்க்கலாம். ஏன்னா வேணும்ட்டே நம்ம அதை சேர்ந்து தான் பார்க்கணும். எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது நான் எடுத்து வாட்ஸ்அப்ல உனக்கு ஷேர் பண்றதுக்கு இது பண்றதுக்கு. நம்ம சேர்ந்து பார்க்கலாம். அது வந்து நான் ஒரு பார்க்குறவங்க சொல்றாங்க எனக்கு, இப்போ இந்த வீடியோ வந்து அவங்க என்ன பார்த்தாங்கன்னா தெரியும் அவங்களுக்கு. என்கிட்ட பேசுறப்பயே அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து பேசினாங்க. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது இல்லை அது. அதுதான் எனக்கு வந்து அந்த இடத்துல நான் ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ காஃபி குடிக்கலாமா? ரொம்ப நேரம் பேசுவாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க, பார்த்து சொல்லுங்கள் அவங்களோட கருத்துக்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.